ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் ஸ்கூல் டைமிங்கில் இருக்க சோல்க்கு சஞ்சய் கொடையை காமிக்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சஞ்சய் சோல்கிட்ட கொடையை காமிச்சிட்டே ஏன் அழுற, எப்பவும் ஏன் என்ன பார்க்கும்போது மட்டும் அழுற அப்படின்னு சஞ்சய் கேட்குறான். சோல் இன்னமும் அழ ஆரம்பிச்சிட்டா. சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சஞ்சய் தான் அழ வச்சுட்டான்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சஞ்சய் சோலை கூட்டிகிட்டு ஓடி போகிறான். சஞ்சய்க்கு ஃப்ரெண்டு என்னடா என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு புலம்பிட்டு இருக்கான். சஞ்சயும் சோலும் ரெண்டு பேரும் ஒரு பில்டிங் வெளியே தான் நிற்கிறாங்க. சோல் அவளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. நேற்று பண்ண வேலைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஏன் அழுறோன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த சைடு கேப்லேயும் சோல் சஞ்சயை நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கா. சஞ்சய் பார்த்தவன் திரும்பிட்டான். சஞ்சய் சோல் ஏன் இப்படி என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவகிட்ட போகிறான். சோல் அவனை பார்த்ததும் நான் உங்கள் ஃபேன் சார், லெட்ஸ் கிட்னாப் சஞ்சய் ரன் கிளப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கா. சஞ்சய் புரியாம என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சோல் மனசுக்குள்ளேயே என்ன சோல் பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, சஞ்சய் இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு சமாளிக்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. சஞ்சயும் ஏன் என்னை பார்க்கும்போதெல்லாம் அழுற, நேற்று கூட அழுதான்னு கேட்குறான். அதுக்கு சோலும் எனக்கு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஞாபகம் வருதுன்னு சொல்கிறா. சஞ்சயும் என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்க சோலும் டாக்னு சொல்லிடுறா. சஞ்சயும் டாகா, என்ன பார்க்க டாக் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல சோலும் ஐயோ இல்லை இல்லை என் டாக்னு ஒரு நல்ல ஸ்விம்மர்னு சொல்றா. சஞ்சயும் டாக் மாதிரியே நானும் நல்லா ஸ்விம்மராக இருக்கனால என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். சோலும் எஸ் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சஞ்சயும் கடுப்பாகி நேற்று ஏன் ஸ்விம்மிங் ஏரியாவுக்கு வந்தேன்னு கேட்க சோலும் ஸ்விம்மிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கூட சொன்னேனே என் டாக் கூட நல்ல ஸ்விம்மர்னு, நீயும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுறனால நான் உன்னோட ஃபேன்னு சொல்லி முடிக்கிறான். உடனே சஞ்சய் டாக் நேம் என்னன்னு கேட்குறான். சோல் யோசிச்சுட்டே நிற்கிறா. சஞ்சய் சோலோட வாட்சை சோல்கிட்டயே கொடுக்குறான். அப்போதான் சோலுக்கு நேற்று பிரிட்ஜில் நடந்து அதெல்லாம் மைண்டுக்கு வருது. உடனே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு கொடையும் சேர்த்து எடுத்துட்டு ஓடிட்டா. சஞ்சய் கொடை இல்லாமல் பேகை தலையில் வச்சுட்டு ஓடுறான். சோல் கிளாஸுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது எதுக்குடி கொடையை எடுத்துட்டு வந்த அப்படின்னு நினச்சிட்டே வரான். சோல் கிளாஸ் ரூமை பார்த்துட்டு நேற்று ட்ரீம்னு நினச்சிட்டு யார்ட்டையும் சரியாக பேச முடியலைன்னு சொல்லிட்டு கிளாஸுக்குள்ளே போய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்கா. சோலோட ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சோல் அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. சோலோட ஃப்ரெண்டு நேற்று கிளாஸ் கட்டடிச்சிட்டு எங்கே போனேன், நான் தான் உன் பேக்கை வீட்டில் கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். சோல் அதெல்லாம் கேட்காம ஸ்கின் எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கா. மறுபடியும் சோலோட ஃப்ரெண்டு என்ன ஆச்சு நேற்றுன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த டைம் பார்த்து கிளாஸுக்கு மேம் வந்துட்டாங்க. சோலும் மேமையும் சும்மா விடலை, மேமை பார்த்துட்டு மேம்னு சொல்லிட்டு ஓடுறா. கட் பண்ணால் சோலோட அம்மா ஷாப்பை தான் காமிக்கிறாங்க. சோல் அம்மா அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க சிஸ்டத்தில் செக் பண்ணும்போது ஒருத்தங்க டிவிடி பிளேயரை ரெண்டுக்கு வாங்கிட்டு ரொம்ப நாளாகவே ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. உடனே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எதையுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. சோல் அம்மாவும் செக் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க, ஃபைன் $15ன்னு சொல்லிட்டு கடுப்பில் ஃபோனை வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஷாப்புக்குள்ளே ஒரு ஷமன் வராங்க. சோல் அம்மாவோட ஃப்ரெண்டு நாங்கள் கிறிஸ்டின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சோல் அம்மா மட்டும் வாங்க ஷமன்னு சொல்லிட்டு நல்ல 4 அடி போடுறாங்க. போட்டுட்டு கேப்பை ரிமூவ் பண்ணாதான் தெரியுது அது சோலோட அண்ணன் ஜியும்னு. சோல் அம்மாவோட ஃப்ரெண்டு உண்மையான ஷமன் நினச்சிட்டாங்க போல். பார்த்ததும் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் நல்லா நடிச்சேன்னு சொல்லிட்டு ஜியுமும் பாராட்டுறாங்க. ஜியுமும் நான் அப்போ நல்ல ஆக்டரா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா உனக்கு ஆக்டிங்கே வராதுன்னு சொல்லி அடித்து விரட்டிடுறாங்க. கட் பண்ணால் கிளாஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சோல் அந்த வாட்சையே பார்த்துட்ருக்கா. இது டைம் மிஷினாக இருக்குமோ, இந்த பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் ஃப்யூச்சர் போயிடுவோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா சோல். அப்போ கரெக்டாக மேம் சோலை வர சொல்கிறாங்க. அப்போ சோலோட ஃப்ரெண்டு பேக்கில் இருந்து தட்டி விடுறாங்க. அதில் தெரியாமல் அந்த வாட்சில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. உடனே பயந்து டெஸ்கில் படுத்துட்டா ஃப்யூச்சர் போயிடுவோமோன்னு சொல்லிட்டு மேம் சோலை வர சொல்லி ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சோலும் போர்டு கிட்ட போய் மேம் எனக்கு பீரியட் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். சோலோட ஃப்ரெண்டு லாஸ்ட் வீக் தான் அவள் பீரியட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லிட்டு இருக்கா கடுப்பில். சோல் சஞ்சயை தேடி தான் போகிறா. சஞ்சய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்.
பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. அப்போ சோலுக்கு சிகரெட் ஸ்மெல் வருது. எங்கேருந்து சிகரெட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போறா. இப்படி சோல் வெளியே போறத வந்து சஞ்சய் பார்க்குறான். சோல் மேலே இருந்து பார்க்குறா. அப்போ கீழே 3 புள்ளி பசங்க வந்து நிற்கிறாங்க. அப்போதான் நம்ம செகண்ட் ஹீரோ கிம்டேயோட என்ட்ரி. அவங்கிட்ட தான் அந்த 3 பசங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடியிலேருந்து செகண்ட் ஹீரோ தப்பிக்கிறான். செமையாக ஃபைட் நடக்குது. செகண்ட் ஹீரோவை அடிக்க வரும்போது சோல் வந்து மேலே இருந்து கீழே விழுந்து கிடக்கிற ஒரு பையன் மேலே வந்து விழுறா. விழுந்ததுல சோலுக்கு நல்லா இடுப்பு பிடிச்சிட்டு போல, இடுப்பு பிடிச்சிட்டே அப்படியே எழும்புறா. ஒரு பையன் மேலே வந்து விழுந்தால, அந்த பையன் சோலை வந்து செமையாக திட்ட ஆரம்பிக்கிறான். சோல் வந்து அந்த பையனை பார்த்துட்டு, யாரை பார்த்து திட்டுற, உன்னை விட வயசு மூத்தவங்கிற மட்டும் மரியாதை இல்லாமல் என்ன பேச்சு, ஜிம்முக்கு பக்கத்துல இருந்து ஸ்மோக் பண்ற, இதனால சும்மா லங்ஸ்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பேக்கெட்ல இருந்து அந்த சிகரெட் பாக்ஸ் எடுத்துட்டு போக சொல்றான். அப்போ பார்த்து இன்னும் நிறைய பசங்க வராங்க அந்த இடத்துக்கு. உடனே கிம்டே தான் சோலோட கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த பசங்களும் துரத்துறாங்க. எப்படியோ ஒரு இடத்துல மாட்டி 2 பேரும் அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. கிம்டே வந்து சோலுக்கு கையிலேருந்து சிகரெட் பாக்ஸை வாங்கி அதுல இருந்து சிகரெட்டை எடுத்து வாயில வைக்கிறான். சோலும் அந்த சிகரெட்டை எடுத்துட்டு கிம்டேயும் சிகரெட் பாக்ஸை கையில் வச்சுட்டு மேலே உயர்த்தி வச்சிடறான். ஆனால் அதை வந்து சோலால் எடுக்கவே முடியலை. ஹைட் பத்தாமல் துள்ளி துள்ளி இருக்கிறா. அப்போதான் க்ளோஸ் அப்பில் அவனை பார்க்கும்போது அவன் ஃபேஸ் எங்கேயோ ஞாபகம் வர மாதிரி இருக்குன்னு பார்ப்பா. அப்போதான் பாஸ்ட் சோலோட க்ரஷ்ஷே இவன் தான் தெரியுது. உன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேம் டேக்கை பார்க்கும்போது தான் கிம்டேன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். கிம்டே நேற்று தான் உன்னை பார்த்தேன், வேற மாதிரி இருந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் கிம்டே. சோல் கிம்டே கிட்ட இருந்து சிகரெட்டை வாங்குறான். அந்த டைம்ல ஒரு சார் வந்து அங்கே வராரு. அதை பார்த்துட்டு கிம்டே இந்த வாட்டி நீயே ஓடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோலை தனியாக விட்டுட்டு போயிடான். சோலும் புரியாம பார்க்குறா. சார் கரெக்டாக சோலை பிடிச்சிட்டாரு. ஸ்மோக் பண்ணுறான்னு சொல்லிட்டு சோலுக்கு சார் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. சோலும் நானும் ஸ்மோக் பண்ணவே இல்லைன்னு எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சஞ்சய் வரான். உடனே சோல் வந்து சஞ்சய் வந்து அவனை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேரை வந்து ஃபேஸில் போட்டு மறைக்கிறா. சார் கரெக்டாக சஞ்சய் பார்க்கும்போது சோலோட முடியை வந்து ஸ்டிக் எடுத்து விடுறாரு. சார் இந்த இடத்துல விட்டு நகரவே கூடாது, சிசிடிவி கேமரா இருக்குது, போனேன்னா பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு தான் போகிறாரு. சார் போனதும் கரெக்டாக சஞ்சய் வரான். சோலுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. சஞ்சய் சோல் கையில் இருந்து சிகரெட் பாக்ஸை எடுத்து டஸ்ட்பினில் போடுறான். போட்டுட்டு ஸ்மோக் பண்ணுறத விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே சோல் வந்து நான் ஸ்மோக் பண்ணவே மாட்டேன், என்னோட கஷ்டமான நேரத்தில் மட்டும்தான் நான் லைட்டாக ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் சோல் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை ரியலைஸ் பண்ணிட்டு சோல் வாய மூடிட்டா. சஞ்சயும் அவளை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சிசிடிவி கேமரா ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சோலும் சஞ்சய் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. அப்புறம் சோல் வந்து ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது கீழே கிம்டே நிற்கிறான். கிம்டே அவனோட சிகரெட்டை கேட்குறான். சோல் அதை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மறுபடியும் சோல் நான் உன்னை புலிஸ்ட இருந்து காப்பாத்தினேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு ஓடிட்ட அப்படின்னு சொல்கிறா. கிம்டையும் நக்கல் பண்ணுறதுக்கு வந்து என்னோட அட்டென்ஷன் வேணும்னு என்ன காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ கிம்டே நேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுது. உடனே கிம்டே சோலை பார்த்து கண்ணடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே ஒரு புள்ளி கேர்ள் வரா. அவள் கிம்டேயை 1 சைடாக லவ் பண்ணுறா. அப்போ அந்த புள்ளிகள் வேணும்னே சோலை வந்து இடிச்சிட்டு போகிறான். சோல் எதுக்கு இடிச்சான்னு கேட்கவும் பின்னாடியே புள்ளி கேர்ளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. உடனே சோலை வந்து முட்டி போட சொல்கிறாங்க. சோலும் நம்மளோட சேஃப்டி முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு ஷூலேஸ் கட்டுற மாதிரி இருக்கா. உடனே அந்த புள்ளி கேர்ள்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் சோலும் அவள் ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்றாங்க. அவள் ஃப்ரெண்டையும் மொபைல் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை காட்டுறா. அப்புறம் சோல் வந்து ஒரு பர்சன் கூட க்ளோஸ் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறா. சோலும் பிரிட்ஜில் நடந்ததை நினச்சி பார்க்குறேன், அது எங்கே நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டும் செகண்ட் இம்ப்ரெஷன் ஆச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. சோலும் சிகரெட் பாக்ஸோட சஞ்சய் பார்த்துருப்பான்ல, அதை யோசிச்சுட்டு பார்க்குறா. அதுவும் எங்கே நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டு அப்போ விட்டுருன்னு சொல்கிறா. சோலோட ஃபேஸை பார்த்ததும் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே அடுத்த பையனை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா, நேற்று தான் கிம்டே ஒன்று வேண்டான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சோல் ஃப்ரெண்டு சொல்கிறா. சோல் ஷாக் ஆகிட்டா. அப்போதான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. சோல் வந்து கிம்டே கிட்ட
லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸில் உங்கள் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது, இது என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்குறா. அப்போ அந்த பில்லி கேர்ள்ஸ் வரதை பார்த்ததும் சோல் பயந்து போயிருப்பாள். சோல் எழுதின லெட்ரு மட்டும் கீழே விழுந்திருக்கும், அதை கிம்ட்டே எடுத்திருப்பான். கட் பண்ண சோல் அவள் வீட்டில் இருந்து அவள் எழுதின லெட்டரை தான் பார்க்குறா. அது ரொம்ப 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 கிரிஞ்சாக இருக்குது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஜியும் அந்த ஷமன் கெட்டப்பில் வந்து நிற்கிறான். உடனே சோல் ஜிம் கழுத்தில் இருக்கிற அவள் ஹெட்செட்டை மட்டும் எடுத்துட்டு அவளை வெளியே தள்ளி கதவை மூடுறா. கட் பண்ண சஞ்சயை தான் காமிக்கிறாங்க. சஞ்சய் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் சிஸ்டமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சோல் தான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கா. சோலுக்கு வீட்டில் காமிச்சா சோல் சஞ்சயோட போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு சஞ்சய் அவள் ரெக்வெஸ்ட்டை வந்து டிலீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்ததும் சோல் ரொம்பவே சேட் ஆகிட்டா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் சோல் சஞ்சயோட குடையை கொண்டு ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ ஒரு பொண்ணு வீல் சேரில் போகவே கஷ்டப்படுறா. உடனே சஞ்சய் ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ பஸ் வருது. சோல் சஞ்சய்க்கு ஹாய் காமிக்கிறா. ஆனால் சஞ்சய் கண்டுவிடாமல் பஸ்ஸில் ஏறான். சோலும் பின்னாடியே பஸ்ஸில் போகிறான். 2 பேரும் பஸ்ஸில் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. சோலும் என்னை இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்க, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறான். அப்போ டிரைவர் சடன் பிரேக் போடவும் உடனே சோல் கீழே விழ போகிறா. உடனே சஞ்சய் சோலோட பேக்கை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். அடுத்து தெரியாத மாதிரியே சஞ்சய் கீழே இறங்குறான். சோலும் இறங்க போகும்போது கொடை கீழே விழுந்துட்டு அதை எடுக்க போய் பஸ் எடுத்துட்டு உடனே சோல் வந்து பஸ்ஸில் மாட்டியிருக்கதை பார்த்த உடனே சஞ்சய் வந்து ஓடி வந்து பஸ்ஸை நிப்பாட்டுறான். பஸ்லேருந்து இறங்கினதும் சோல் வந்து உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்குறா. சஞ்சய் உனக்கு ஃபாஸ்ட்டாக இறங்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சோலை திட்டுறான். சோலும் தேங்க்யூ சொல்கிறான். உடனே சஞ்சய் உனக்காகலாம் ஓடி வரல, என் கொடையை வாங்க தான் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு கொடையை வாங்கிட்டு போகிறான். சோலும் அவன் கூடயே போகிறா. சஞ்சய் ஸ்மோக் பண்ணுறத விடு அப்படின்னு சொல்கிறான். உடனே சோலும் நான் ஸ்மோக் பண்ணால் கையில் அந்த ஸ்மெல் இருக்கும், என் கையை வந்து என் விரலை வந்து ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி மூக்குக்கிட்ட வைக்கிறான். அப்போ தெரியாதனமாக ஃபாஸ்ட்டாக போய் 2 பேரும் சஞ்சயோட மூக்குக்குள்ளேயே போயிடுச்சு. சஞ்சயோட ஃப்ரெண்ட் இந்த சீனை பார்த்துட்டான். சஞ்சய்க்கு ஒரு அசிங்கமாக போச்சு. சஞ்சய் சோலோட கையை எடுத்து விட்டுட்டு நீ ஸ்மோக் பண்ணலன்னு சொல்லிட்டு போகிறான். சோல் விரல்லே அடிச்சிட்டு இருக்கா. சஞ்சயோட ஃப்ரெண்டு சஞ்சயை கிண்டல் பண்ணிகிட்டே வரான். உடனே சஞ்சய்க்கு ஃப்ரெண்டு இந்த பொண்ணு எங்கள் ப்ராக்டிஸ் ரூமில் நான் பார்த்துருக்கேன், கிம்டேக்கு சாக்லேட் கொடுக்க வந்தா, அவன் மேலே க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வரான். உடனே சஞ்சய் யார் கிம்டே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்ரெண்டு அவன் எங்கள் பேண்டில் இருக்கான், ஆன்லைனில் ரொம்ப ஃபேமஸ், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சஞ்சயும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். சோல் வந்து ஸ்கூலுக்கு அவள் விரல்லையே அடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி வரும்போது நோட்டீஸ் போர்டில் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் பற்றின நியூஸ் இருக்குது. அப்போ தான் சோல் ஃப்யூச்சரில் சஞ்சயோட இன்டர்வியூ வந்து ஞாபகம் வருது. அந்த காம்படிஷனில் அவனுக்கு ஷோல்டரில் ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அதனால அவனால் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங்கே பண்ண முடிஞ்சிருக்காது. அப்படி அவன் சொன்னது வந்து ஞாபகம் வரணும். உடனே சோல் சஞ்சயை தேடி போகிறான். சஞ்சயை பார்த்ததும் அவன் கூட பேசணும்னு சொல்கிறான். ஆனால் சஞ்சய் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு மதிக்காமல் போயிடுறான். சோலும் பின்னாடியே போய் இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்காத, ஏன்னா உனக்கு ஷோல்டரில் சர்ஜரி பண்ணி ஸ்விம்மிங் பண்ண முடியாமல் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த அவள் சொல்கிற டைமிங்கில் வந்து டைம் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. எதுவுமே சஞ்சய்க்கு கேட்கல. மறுபடியும் சொல்கிறான், மறுபடியும் அதுதான் நடக்குது. அப்புறம் மொபைலில் டைப் பண்ணி காமிக்கிறா. ஆனால் அதுவும் அப்படியே எரைஸ் ஆகிடுது. கட் பண்ண சோலோட கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. சோல் மண்டையை பிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த சொன்னால் டைம் பாஸ் ஆகுதுன்னு. அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஃப்யூச்சரில் உள்ளதை வந்து கிளாஸில் வந்து சொல்கிறான். அப்போ கிளாஸில் விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சோல் வீட்டில் இருந்து யோசிக்கிறான். ஸ்விம்மிங்கும் குயிட் பண்ணாமல் இருந்திருந்தா உயிரோட இருந்திருப்பானோ சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ராமாஸ் பார்க்கணும் மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.